மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதுசா டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கறத இந்தியாவுக்கே முதலா சொன்ன இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். இந்த விஷயத்துல எங்களுடைய கழக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை இங்கே பேசிய அமைச்சர் பெருமக்கள் உட்பட பல்வேறும் இங்கே பதிய வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நான் சில நடவடிக்கைகளை இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன். டீலிமிட்டேஷன் சொல்லி தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் சீட் எண்ணிக்கையை குறைக்க அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு தற்போதுள்ள ரெப்ரசன்டேஷன் விதிகாச்சாரம் குறையக்கூடாதுன்னு இதே சட்டமன்றத்தில் 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் அன்று தீர்மானத்தை நிறைவேற்றியவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள். பிறகு சென்ற ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி இது தொடர்பாக ஒரு அமைச்சரவை கூட்டத்தையும் கூட்டி எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் அவர்கள் அப்பொழுது நடத்தினார்கள். அந்த கூட்டத்தினுடைய முடிவின் எடுக்கப்பட்ட அடிப்படையில் சென்ற ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி எங்கள் தலைவர் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அவங்களுடைய இயக்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை அங்கே பதிய வைச்சிருக்கிறார். அதன் பிறகு மார்ச் 7ஆம் தேதி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸின் அதனுடைய ஆபத்தை விலக்கி தென் மாநிலங்கள் உள்பட 7 மாநில முதலமைச்சர்களுக்கும் அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்த முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தலைவர் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கமாக ஒரு கடிதத்தையும் எழுதியிருந்தார். பின்பு மார்ச் 22ஆம் தேதி ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ற தலைப்பில் 5 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் இந்தியாவுடைய மிக முக்கியமான 10க்கும் அதிகமான கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்களை கொண்டு ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி கூட்டத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் சென்னையிலே நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் இந்த டீலிமிட்டேஷனுடைய பாதிப்புகளை நான் தான் பிரசன்டேஷனாக கொடுத்தேன். 2026 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பி தொகுதிகளை நிர்ணயித்தால் தென் மாநிலங்களுடைய எம்பிக்கள் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். அதே நேரம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்கள் அவங்களுடைய எம்பிக்கள் தொகுதிகள் அதிகரித்துவிடும். எனவே தொகுதி மறுவரை திட்டத்தை, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நடத்தக்கூடாது, நிறுத்தி வைக்க வேண்டும். 1971 சென்சஸின் படியே மக்களவை தொகுதிகள் தொடர வேண்டும் அப்படின்னு அந்த பிரசன்டேஷன்ல நான் தான் விளக்கி கூறினேன். அதுவே அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி கூட்டத்தில் முக்கிய முடிவாக எடுக்கப்பட்டது. இதை அடுத்து அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை எங்களுடைய தலைவர் அவர்கள், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் மார்ச் 24ஆம் தேதி இதே சட்டமன்றத்தில் விளக்கி கூறினார்கள். இந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி அந்த மசோதாவுடைய நகலை தமிழ்நாடு எங்கும் எரிச்சு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வெளிக்காட்டினோம். எங்கள் தலைவர் அவர்களே, அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்களே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை எரித்தார்கள். அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதை இந்த தீர்மானத்தில் இந்த அரசு குறிப்பிட்டிருக்கு. அந்த மசோதாவுக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காட்டிய எதிர்ப்பு தான் அந்த மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணம். இந்த சூழல்ல டீலிமிட்டேஷன் சட்ட திருத்தத்துக்கான மசோதாவை ஒன்றிய அரசு மீண்டும் கொண்டு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1971 இருந்து 2026 வரை ஃப்ரீஸ் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும்.
அதற்கான புதிய சட்ட திருத்தம் இந்த ஆண்டு வரலன்னா 2027 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள் தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அப்படி செய்யறதுக்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு வழங்கியிருக்குன்னு சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டா 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதுல ஏதாவது மாற்றம் வந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம்.